கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சில வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை, கர்த்தர் எனக்கு செய்த ஒரு அற்புதத்தை உங்கள் முன்பாக நான் சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறேன். 1996 வருடம் நாங்கள் அன்பு நகருங்கிற ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தோம். அப்பொழுது அந்த வீட்டு ஹவுஸ் ஓனரால் நான் ரொம்ப நெருக்கப்பட்டேன். அவங்க வீட்டு வாடகை வாங்க வருவாங்க. வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து அப்படி எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி எப்படி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து இது இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, அடுப்படி இப்படி இருக்குது, பாத்ரூம் இப்படி இருக்குது, நான் நல்லா சுத்தமாக வச்சுருப்பேன், நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்க, அப்படி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஹவுஸ் ஓனரோட டார்ச்சர் எப்படியோ அதை அப்படியே கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருந்தது. அதுக்கு முன்பாக வரைக்கும் 1986 என்னோடய கல்யாணம் பண்ண நாள்லேருந்து என்னோடய அம்மா வீடாக இருக்கட்டும், இல்லை என்னோடய மாமியார் வீடாக இருக்கட்டும், நாங்கள் சொந்த வீட்டில் தான் புழங்கியிருக்கோம். தனியாக வந்து வாடகை வீட்டில் இருந்திருக்கோம். ஆனால் வந்து இப்படி ஒரு ஹவுஸ் ஓனர் நெருக்கத்தில் நாங்கள் இருந்ததில்லை. அப்படி வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருக்கும் போதெல்லாம் மனசு நினச்சிக்கிறோம், சீக்கிரமாக ஒரு சொந்த வீடு ஒன்று வாங்கணும், கர்த்தர் அந்த வீட்டை எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லி மனசு வேண்டிக்கிறோம். அப்படித்தாங்க ஒவ்வொரு தடவையுமே மனசு வேண்டிக்கிறோம். அதே மாதிரியே தான் நடந்தது. ஒவ்வொரு தடவை வாடகை வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சங்கடங்களும் வேதனைகளும் துன்பங்களும் எனக்கு அதிகமாக அழுத்தத்தை கொடுக்கும். அப்படியே 96 வருடம் அப்படியே அவங்களோட வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு கொடுத்த டார்ச்சரில் ரொம்ப அதிகமாக டார்ச்சர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நீ வந்து வீடு பார்த்து இப்படிலாம் வீடு பார்த்துருக்கியா, நான் மொசைக்கு போட்டு வீடு கட்டியிருக்கேன், உனக்கெல்லாம் என்ன தெரியும், வீட்டோட அருமை என்ன தெரியும், நீங்களாம் சொந்த வீட்டில் இருந்திருக்கியா, அப்படி இப்படின்னு அவங்க ரொம்ப கீழான மாதிரி வார்த்தையை விட்டு பேசினாங்க. மனசு வலிச்சது. ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணேன். கர்த்தருடைய கிருபையால் ஒரு தெரிஞ்ச சார், என்னோட சிறு வயது வாத்தியார், அவரோட இடத்த வந்து விற்பனை பண்ணுறதாக சொல்லியிருந்தாங்க. அவங்களோட இடத்த வாங்கினோம். அப்புறம் 2 வருடம் போட்டுட்டு 98வது வருஷம் வீடு கட்டி வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஒரு மொசைக்கு தரையை பார்த்துருக்கியான்னு ஒரு ஹவுஸ் ஓனர் கேட்டாங்க. இப்படி வீட்டை தட்டி விட்டுட்டு மேலே நிமிர்ந்து பார்த்தா மண்ணெல்லாம் பொத்துன்னு விழுகும். எழுமலையில் இருக்கும்போது இப்படி ஒரு வீட்டில் வாழ்ந்திருக்கோம். இங்கே வந்து இவங்கள்ட்ட பேச்சு வாங்குகிறோம். நமக்குன்னு ஒரு சொந்த வீட்டை கொடுப்பார். பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, விலங்குகளுக்கு தங்கு விட காடுகள் உண்டு, முயல்களுக்கெல்லாம் குழிகளும் உண்டு. ஆனால் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு, கையளவு மண் எனக்கு சொந்தமாக இல்லையே ஆண்டவரேன்னு சொல்லி நான் அழுது வேண்டும் போதெல்லாம் கர்த்தர் வந்து எனக்கு ஆறுதல் கொடுத்துட்டே இருப்பார். அப்படி எனக்கு 1998 வருடம் இடம் வாங்கி வீடு கட்டி சொந்த வீடை கட்டி வீட்டுக்கு குடி போகும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அது கிட்டத்தட்ட அந்த 98 வருடம் ஆகஸ்ட் 12 ஆகஸ்ட் 28 ஆவணி 12 இந்த வீடு, இது இப்போ இந்த நான் குடியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த வீடு தான் இது என்னோட அறை. இது போல் தான் இருக்கும் எல்லா ரூம் அறையும். என்னோடய வீடு அந்த கர்த்தர் வந்து திருப்பி கொடுத்தார். அப்புறம் வந்த வீட்டில் வந்து கிட்டத்தட்ட 2003 வரைக்கும் இதே வீட்டில் இருந்தோம். 98லேருந்து அப்புறம் சில சங்கடத்தினால சில பிரச்சனைகளால் பேங்க் லோனு கட்ட முடியாமல் அந்த வீடை நாங்களே சேல்ஸுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் வாடகை வீட்டுக்கே போக ஆரம்பித்தோம். அப்போ வீட்டை விட்டு வெளியில் போகும்போது கர்த்தரிடத்துல சொன்னேன்னா, நான் மீண்டும் திரும்பி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு தேவனுக்கு சித்தமானால் கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுவார், எல்லாம் அவருடைய சித்தத்தின்படியாக கடவுது அப்படின்னா நான் ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டேன். என்னோடய பையனும் எப்போ மறுபடியும் இந்த சொந்த வீட்டை நான் திருப்பி வாங்குறேனோ அப்போ தான்மா நான்வெஜ்ஜை நான் எடுத்துக்குவேன், அது வரைக்கும் நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த பையனும் நான்வெஜ்ஜை விட்டுட்டான். இப்படி அவனோட வைராக்கியமும் என்னுடைய விண்ணப்பமும் கர்த்தரிடத்தில் வச்சுட்டோம். கிட்டத்தட்ட 2005 வருஷம் வீடை வந்து சேல்ஸ் கொடுத்ததுன்னு பிறகு 2021 வருஷம் வரைக்கும் நான் 15-16 வருஷமாக வாடகை வீட்டில் தான் ஒவ்வொரு ஏரியாவிலையாக மாற்றி
போய் வாழ்ந்தோம். அப்போ இந்த ஏரியாவில் இருந்தவங்க மதுரையில் தான் இருக்கேன்னா, அப்போ இங்கே ஏரியாவில் இருந்தவங்க எல்லாருமே அவங்க வீடை விற்றுட்டாங்க. எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு தெரியல. உயிரோடு இருக்காங்களா இல்லையா, அவங்களோட இடத்தையும் கடை இடத்தையும் விற்றுட்டாங்க, வீட்டு இடத்தையும் விற்றுட்டாங்க. எல்லோரும் இப்போ எப்படி இருக்காங்கன்னா தெரியல. இவங்களை அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன், எப்படி இவங்களாம் உயிரோடு இருக்காங்க, இப்படியெல்லாம் சொந்த வீடை கட்டிட்டு அரண்மனை மாதிரி வீட்டில் வாழ்ந்துட்டு எப்படி இவங்களாம் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி இப்படி எல்லோரும் பேசுனாங்க. கர்த்தர் அந்த ஒரு நிந்தைய அவமானத்தை எல்லாத்தையும் கொடுத்தார். கொடுக்கப்பட்டது, கர்த்தர் கொடுக்கல, நடந்தது அப்படி. சரி, எல்லாத்தையும் மனசில் ஏற்றுக்கிட்டோம். ஏன்னா இழந்து போனவைகள் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறவர் தானே கர்த்தர். நம்ம எதை தொலைச்சோமோ எதை தேடுறோமோ அதானே திருப்பி கிடைக்கும். கர்த்தர் அதை தானே செய்வார். அதன் பிறகு 2021 வருடத்தில் என்னுடைய மகனோட பிள்ளை 3வது குழந்தை பிறந்தப்போ ஒரு சொத்து நிலம் வாங்குகிற மாதிரி உண்டாச்சு. அப்போ இந்த வீடை இதே வீடை சேல்ஸ் பண்ணுறதாக வெளியில் போர்டு போட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் விலை கேட்டோம். அந்த வீட்டில் அவங்க 1 crore மேலே சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம வீடே நமக்கு வாங்குறதுக்கான அளவுக்கு நமக்கு முடியாது. சரி, இது கர்த்தரோட சித்தம் இல்லை, நமக்கு நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லிட்டு மனசு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் என்னோடய குடும்பத்தார் எல்லாரும் தேத்திக்க ஆரம்பித்தோம். திடீர்னு ஒரு நாள் என்னோடய மருமக குலோப்ஜான் போடணும், நீங்கள் இந்த குலோப்ஜானை போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. ஏன்ப்பா, அந்த பிள்ளை குட்டி பொண்ணு பிறந்த நாள் தான் வரதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்குல்ல, அப்போ பார்த்துக்கலாம்ல. அதெல்லாம் தெரியாது. இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் குலோப்ஜான் சாப்பிட்ணும், உங்கள் பையன் போட சொன்னார், போடுங்க அப்படின்னு. சரிப்பான்னு சொல்லிட்டு நான் குலோப்ஜான் மாவு பாக்கெட்லாம் எடுத்து வச்சுட்டு நான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அப்போ திடீர்னு என்னோடய பையன் வந்தான். அம்மாவுக்கு கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய மருமக பேர பிள்ளைங்க, அப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் மாமியாரெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து வண்டியில் காரில் ஏறணும். ஏறிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா தெருவெல்லாம் சுற்றிட்டு திருப்பி மறுபடியும் இந்த வீட்டு வாசலில் வண்டி நின்றுச்சேன். ஏன்ப்பா இங்கே நிப்பாட்டுற அப்படின்னா, இந்தாங்கம்மா வீட்டு சாவி, போய் கதவை திறங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தான். எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துச்சு. எது நம்மளால் மீட்க முடியாது, திருப்பி நமக்கு கிடைக்காதுன்னு நினச்சனோ அந்த வீட்டை கர்த்தர் நினச்சி நமக்கு திருப்பி இழந்து போனதை திருப்பி கொடுக்குறார். யோபுவுக்கு கொடுத்த இரட்டைத்தனான ஆசீர்வாதத்தை கர்த்தர் எனக்கும் கொடுத்துருக்காருன்னு நினச்சி சந்தோஷமாக இருந்தது. அப்போ எனக்கு சாவியை கையில் வாங்கினதான் என்னோட நான் என் பையன்கிட்ட கேட்ட கேள்வி, இனிமேலாவது நான்வெஜ் எடுத்துக்குவியாப்பா அப்படின்னு. எனக்கு என் பிள்ளை சாப்பிடாமல் இருக்காங்கிறது தான் எனக்கு அது ஒரு பெரிய இதாகவே இருந்தது. அப்போ சொன்னாவேன், இல்லைம்மா இவ்வளோ நாள் வரைக்கும் எடுக்கலை, எத்தனை வருஷமா, இனிமேல் போய் அதை எடுக்கணும்னு அவசியம் என்னம்மா இருக்குது, வேண்டாம்மா நீங்கள் வீட்டை திறங்க, நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னா. அவர் வீட்டு சாவியை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தேன். நாங்கள் அந்த வீடை பார்த்து கட்டின இதே வீடு திருப்பி மறுபடியும் கிடச்ச சந்தோஷத்தில் என்னடா மருமகள் வந்த நிமித்தமாக கர்த்தர் எனக்கு நல்ல மருமகளை கொடுத்துருக்கிறார், பேரம்பேத்தி கொடுத்துருக்கிறார். அந்த பொண்ணால் தானே இந்த வீடு வாங்க நேர்ந்தது. கர்த்தர் இந்த பொண்ணு மூலமாக தானே எனக்கு அனுகிரகம் பண்ணார். என் பையனை ஈன்ற வயிறு கர்த்தரோட கற்பத்தின் கனி கர்த்தரோடையது. என் மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், எனக்கு வீட்டுக்கு வந்த மருமகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பொண்ணை என்னோடய மருமகளை கட்டி பிடிச்சி ரொம்ப அழுது ரொம்ப சந்தோஷமாக ஒன்றுமித்தமாகவே கர்த்தர் எனக்கு இந்த வீடை கொடுத்தார். நீ விருப்பப்பட்டபடியே உனக்கு ஆயிருக்கு. நாங்கள் வாழ்ந்த இந்த வீடை எங்களுக்கு திருப்பி நீ கொடுக்கும்படியாக கர்த்தர் உன் மூலமாக எனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். நீ நல்லா இருக்கணும்மா, நீ எல்லா பெண்களிலும் நீ பாக்கியவதியாக இருக்கணும்னு அவளை ஆசீர்வாதம் பண்ணி இந்த வீட்டில் குடியிருக்க ஆரம்பித்தோம். அப்புறம் கீழ் வீடு மட்டும்தான் இருந்தது. அப்புறம் மேலே மாடியில் வீடு எடுத்து மேலமாக வீடு கீழே நாங்களும் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். எதுக்காக இந்த சாட்சியை நான் சொல்கிறேன்னா, கர்த்தர் நம்மளை முன்குறிச்சிட்டாருன்னா நம்மளோட பாதை அவர் நடத்துகிறதா தான் இருக்கும். நாம் நம்ம இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதாக இருக்காது. எவ்வளோ போராட்டம் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ கண்ணீர் விட்டாலும், நாம் அழுதாலும் பிள்ளை நம்ம தான் வைக்கணும். ஆனால் பிரசவிக்கிற தேவன் இயேசு சாமி தான். கஷ்டத்தை கொடுப்பாரு, ஆனால் அதை தாங்கிக்கிற அளவுக்கு தான் கொடுப்பார். சோதனைகளை கொடுப்பாரு, நம்ம திராணிக்கு மேலே சோதிக்கப்பட மாட்டார். சோதனையோடு கூடிய தப்பிக்கிறதுக்கான போக்கை அவரே உண்டாக்குவார். அப்படித்தான் ஒவ்வொரு சாட்சியுமே என்னோடய வாழ்க்கையில் நடந்தது. இப்போ வீடியோ போடும்படியாகவும் இன்றைக்கி இந்த சாட்சியை பகிர்ந்துக்கும்படியாகவும் கர்த்தர் எனக்கு கொடுத்த அனுக்கிரகத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன்.
கர்த்தர் மேலான காரியத்தையே செய்வாராக. ஒவ்வொரு நாளும் இது தேவனுடைய காரியம், தேவனுடைய செயல். வாடகை வீட்டில் இருந்தாலும் தேவன் என்ன நினைத்தார், திருப்பி மறுபடியும் இழந்து போன அதே சொந்த வீட்டுக்கு திருப்பியும் கொண்டு வந்து சேர்த்தார். இப்போ அதே ஊராரின் கண்களுக்கு முன்பாக அவங்க அவங்க இழந்த வீட்டவே திருப்பி வாங்கிட்டாங்க. திருப்பி அவங்க அதே வீட்டுக்கே வந்துட்டாங்க. அவங்க எல்லோரும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்க பிள்ளைகளோட பேரம்பேத்திகளோட அவங்க எல்லாருமே அவங்க குடும்பத்தோடு அப்படித்தான் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ இழந்து போனது எல்லாத்தையும் கர்த்தர் திருப்பி தருவேன்னு சொல்லியிருக்கார். ஒவ்வொன்றாக அவர் செய்ய என்னோடய வாழ்க்கையில் தயாராகிட்டார். நான் தேவனை இடைவிடாது ஓயாது துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் என்னையும் என் சந்ததிகளையும் நினைத்தருள்வாராக. உங்கள் முன்னால் என்னோட சாட்சியாக பகிர்ந்துக்கிறேன் கர்த்தரோட நாமத்தினால. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள்ளே விசுவாசமாக இருக்கீங்கன்னா விசுவாசத்தை விட்டுடாதீங்க. சோதிக்கிறாங்க, சோதனை வருதுங்கிறதுக்காக விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்கள் விட்டுட்டு போனால் அவர் உங்களை விட மாட்டார். கடைசி வரைக்கும் அவர் அவங்க கூட தான் இருப்பார். அதை புரிஞ்சு விசுவாசத்தை விடாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்குங்க. கர்த்தர் உங்கள் யாவருக்கு நன்மை செய்வாராக. ஆமென். இந்த நல்ல சாட்சிக்கு உங்கள் யாவரோடு நன்றி கொடுத்துக்கிறேன், நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. God bless you. Thank you.